ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தருண் சுந்தர் கிச்சன். இன்றைக்கி நம்ம திருநெல்வேலி இடி சாம்பார் தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு நான் 100 கிராம் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். இந்த துவரம்பருப்பை நாம் நல்லா தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கலாம். இப்போ பருப்பை நல்லா கழுவி வச்சுருக்கேன். இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம கழுவி வச்ச பருப்பை பாத்திரத்தில் போட்டாச்சு. இதில் நான் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்க போகிறேன். இப்போ இந்த பருப்பில் நான் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா பாருங்கள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பருப்பை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பருப்பு வேகட்டும், நம்ம இதுக்கு தேவையான மசாலாவை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாய் நல்லா சூடு பண்ணிக்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 4-5 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். பாருங்கள், ரவ்வோண்டு வெந்தயம், பாருங்கள், 1 ஸ்பூன் அரிசி, ஜீரகம். இதில் நீங்கள் முழு மல்லியும் முழு மிளகும் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட மல்லியும் மிளகும் பவுடராக தான் இருக்குது. நான் பவுடராகவே சேர்த்துக்க போகிறேன். இதை மட்டும் நாம் பொரித்து எடுத்துக்கிறலாம். இதில் நம்ம கடலைப்பருப்பு, அரிசி, காஞ்ச மிளகாய், வெந்தயம், சீரகம் எல்லாமே சேர்த்துருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், அரிசி பொரிஞ்சு வரும். இந்த மாதிரி பொரிஞ்சு வந்தது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது நம்ம ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை மிக்ஸி ஜாரில் கொட்டிடலாம். பாருங்கள், நான் என்கிட்ட மிளகுத்தூள் இருக்குதுன்னு சொன்னேன்ல, இப்போ நான் மிளகுத்தூளை சேர்த்துக்கிறேன். நான் எல்லாத்துக்கும் தேவைப்படுதுன்ட்டு அரைச்சி வச்சுக்கிறது, இல்லாட்டி வாங்கி வச்சுக்கிறது. இப்போ மிளகுத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். இதோட நம்ம வீட்டில் அரைச்ச மல்லித்தூளையும் சேர்த்துட்டேன். இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம காய்கறியை வதக்கி விட்டுறலாம். ஒரு கொட்டை புளி ஊற வச்சுக்கிறலாம். நம்ம மாங்காவும் சேர்க்குறோம், அதனால் புளி கொஞ்சமாக ஊற வச்சுக்கலாம். பாருங்கள், பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அந்த பருப்பை வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிறலாம். பருப்பு வேக வச்சா அதே பாத்திரத்தில் 2 கேரட்டு, ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், அதை போட்டுக்கிறலாம். வெட்டி வச்ச முருங்கைக்காய், தக்காளி. இப்போ இதில் தண்ணி ஊற்றிடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உப்பு போட்டு வேக விட்டுருவோம். ஒரு 2 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா நம்ம கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். இதோட போட்டால் குழஞ்சி போயிடும். இப்போ நம்ம கத்திரிக்காயை சேர்த்துக்கிறலாம். கரைச்சி வச்ச புளி தண்ணி, நம்ம அரைச்சி வச்ச மசாலாவில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதையும் நம்ம இதோட சேர்த்து கலந்து விட்டுறலாம். இப்போ இதை மூடி போட்டு மூடிடுவோம். இது வேகட்டும். இப்போ காய் முக்கால்வாதி வெந்துருச்சு. முக்கால்வாதி வெந்ததும் நம்ம வேக வச்சு வச்சுருக்க பருப்பு இதோட சேர்த்துக்கிறலாம். பருப்பை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு 3 மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நமக்கு காய் ஏற்கனவே வெந்துருச்சு. காய் வெந்ததுக்கப்புறமா தான் மாங்காயை சேர்க்கணும். இப்போ இதோட துருவி வச்ச தேங்காயை சேர்த்துக்கலாம். தேங்காய் மட்டும் இல்லாமல் கொத்தமல்லி, கருவேப்பிலை ஒரு கைப்பிடி சேர்த்து இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுறலாம். இது ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இது இப்போ மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுறலாம். நம்ம இதுக்கு தேவையான தாளிப்பை தாளிச்சிட்டு வந்துடலாம்.
இதில் இப்போ எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிடலாம். கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சிருச்சு. இதோட 2 காஞ்ச மிளகாய் 4 பிச்சு போட்டிருக்கேன். இதையும் ஒரு பொன்னிறமாக வறுக்கட்டும். பாருங்கள், தீயை விடுறதுக்கு முன்னாடி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். இப்போ இது முக்கியமான ஒரு பொருள் சேர்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் சேர்க்கணும். இதை இப்போ நம்ம அப்படியே குழம்புல சேர்த்துக்கிடலாம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிக்குது. இதில் நம்ம எடுத்து வச்ச வரமிளகாய், கடுகு உளுந்தம்பருப்பை சேர்த்துக்கிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான மாதம்பட்டி ரங்கராஜன் செஞ்ச திருநெல்வேலி இடி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப நன்றி.